வணக்கம் தொழிலே, நான் உங்களுக்கு பூவிராஜி. இன்றைக்கி அருமையான அடை தோசை ஒன்று பண்ணிடுறோம். ஏன்னா டிஃபன் போடாத நேரத்தில் நம்மளுக்கு இது கை கொடுக்குறது ஒன்றே ஒன்று அடை தோசை தாங்க. இடியப்பம் கஷ்டமாக இருக்கும், சேமியா கிண்டலாம் அது பிடிக்காது. மற்றபடி அடை தோசை டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம், ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு அரை டம்ளர் உளுந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா பஞ்சு போல் ஊற வச்சுட்டு இதை 2 பேஜாக போட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க, நல்லா மையாக அரைச்சாச்சு. இதில் சீரகம் சேர்த்துக்கலாம், தேய்ச்சும் போட்டுக்குவோம். அரைச்சி 2 பேஜாக ஊற்றியாச்சுங்க. இதில் தான் அடை தோசை செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த தேங்காய் திருகிட்டு சேர்த்துக்கலாம். அதில் மாவுளே போட்டு அடிச்சிருக்கலாம், ஒரு சுற்று விட்டுடலாம். தேங்காய் பூ திருகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த மாவோட 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கீங்க. இதோட தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த ஒரு முடி எடுத்து போட்டாச்சுங்க. இது அப்படியே ஒரு சுற்று நல்லா அரைச்சிடலாம். தேங்காய் போட்டதும் கொஞ்சம் கெட்டியாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் அரைச்சாச்சுங்க. இப்போ எல்லாம் கலந்துட்டு ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கணுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே அடையாக சுட்டுருவோம். மாவுக்கு எந்த உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுடலாங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கேமராவுக்கு தெரியலைங்க, அதனால் மிக்ஸி மேலே வச்சுட்டு கலக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சிடணுங்க மிக்ஸ் பண்ணி. இதில் உப்பு சோடாப்பு எதுவுமே போட வேணாங்க. ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டால் போதும். வெங்காயம் போடணுங்க, அதுக்காண்டி கொஞ்சம் தாளிச்சிட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு, கடுகு பருப்பு போட்டாச்சு, மிளகாய் 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியாச்சுங்க, அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. ஒரு வதங்கட்டுங்க. வதங்கினதான் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஏக்கா நீங்கள் தோசை கரண்டியே யூஸ் பண்ணுறீன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தோசை கரண்டியில் கிண்டுறது ஈஸியாக தான் தெரியுது. ஈஸியாக இருக்கிறத விட பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் போல். போதும் வதங்கினது. முதல்ல சீரகம் சேர்த்துட்டோம், இதை மாவில் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து சட்னி அரைச்சிடலாங்க. பச்சை சட்னியாக அடிச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் நிறையா இருக்குது, கொஞ்சத்தை எடுத்து வச்சிடலாம். இதில் இனிப்பு போடாத பணியாரமாக, வெள்ளை பணியாரமாக சுடலாமுங்க. அதனால் எடுத்து வச்சிடலாம். இதே மாவை வச்சு குழிப்பணியாரம், வெள்ளை பணியாரம் சுடலாம். இதில் சத்தான பொருட்கள் செஞ்சுருக்கிறதுனால குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடல் நலத்துக்கும் நல்லதான். இதில் செஞ்சுட்டு தோசையில் நாட்டு சக்கரை போட்டும் தொட்டுக்க சாப்பிட்லாம். சட்னி வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தக்காளி சட்னி தான் வைக்க போகிறேன். போதுங்க, எடுத்து வச்சிடலாம். இதில் முட்டை கலந்துக்கலாம். முட்டை கலந்துக்கிட்டு அடையை ஊற்றிடலாம். அரைச்சாச்சுங்க, தாளிப்பு கொடுத்துடலாம். சூப்பராக அடை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாவில் நீங்கள் கேரட்டும் போட்டு செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். வெஜிடபிளும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹார்டாக இருக்காதுங்க, நல்லா பசன்னு தான் இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.